ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய ஆக்ட் டு பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு அகலமான பேன் இல்லைன்னா குக்கர் இது போல் எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே 3 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பேக்கெட் ஆக்ட் டு பாப்கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை குக்கரில் போட்டுட்டு ஒரு தடவை கிளறி விடுங்க. ஒரு 1 மினிட் அது சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவரை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது போல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இதில் இருக்க கார்ன் பாப் ஆகி வெடிச்சு வரும். அது போல் ஒரு 4-5 வரும். அது வரைக்கும் இதை கண்டினியூஸாக கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பாப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இது போல் வரும்போது நீங்கள் ஒரு லெட், டிரான்ஸ்பரண்ட்டான லெட் இருந்தால் அது போட்டுக்கோங்க. இல்லைன்னா குக்கரோட மூடியே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் இல்லைன்னா சிம்மில் வச்சுருங்க. அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்க பாப்கார்ன் கருகாது. இப்போது ஈஸியாக வீட்டிலேயே செய்யக்கூடிய 3 மினிட்ஸ் ஆக்ட் டு பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் இதில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. நான் இங்கே மூவி தியேட்டர் பட்டர் பாப்கார்ன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். வீட்லேயும் நீங்கள் சூப்பரான மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது இது போல் குயிக்கான ஸ்நாக் ரெடி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது போல் நிறையா ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அம்மா சமையலறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.